ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே 7 மாதங்களை நாம் கடந்துவிட்டோம். 8வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த 8வது மாதத்திற்கு சங்கீதம் 103:5 கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்ற வாக்கின்படி கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த மாதத்திலே நன்மையினால் உங்களையும் என்னையும் தேவன் திருப்தியாக்குவாராம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் தேவன் நமக்கு மிகுதியான நல்ல பொருட்களை தந்து மகிழ்விக்கிறார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷனிலே He wraps you in goodness, beauty eternal. அதாவது அவர் நன்மை நிறைந்த ஒரு பொட்டணத்தை நம்முடைய கையில் கொடுத்து நம்மை அனுபவிக்க செய்கிறார். அதன் நிமித்தம் பரலோகத்தினுடைய நிறைவையும் பலன்களையும் இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிறோம். அதாவது ஒரு சாக்லேட் வாங்குகிறோம், சாக்லேட் மேலே ஒரு கவர் சுற்றி இருக்கும் இல்லையா, அதை போல் அதை பிரித்தோன்னா நமக்கு உள்ள சாக்லேட் இருக்குது. அதை போல் நன்மைகளினாலே தேவன் நிரப்பி அதை ரேப் பண்ணி நம்முடைய வாழ்வை திருப்தியாக்குகிறார். இதன் நிமித்தம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பையும் பரலோகத்தினுடைய நிறைவையும் நாம் அனுபவிக்க முடியும், நாம் திருப்தியாக முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவரை ஒரு வெளியிருக்கிற ஒரு உலக மனுஷன் எப்படி பார்க்குறான்னா, இவர் என்னடா எல்லாரும் அடித்தாங்க, அவரே அடி வாங்கிட்டு இருந்த கடவுள், தன்னை காப்பாற்றி கொள்ளாத கடவுள், சிலுவையில் அடித்து தொங்க விட்டப்ப கோரமாக பலியானார், இவர் எங்கே நம்மளை காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்முடைய தேவன் நிறைவின் ஆண்டவர், நன்மையின் ஆண்டவர். அவருக்கு நன்மைகளை மாத்திரமே நமக்கு தரத்தெரியும். காரணம், அவர் நல்லவர், அவரிடத்தில் எந்த ஒரு குறைகளும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தர், அன்பு நிறைந்தவர், அன்பை பரிமாறி நம்மை மகிழ்விக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படி பல பரிணாமங்களிலே நம் தேவனை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆகவே அவர் எப்போதும் நிறைவானவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வில் ஒருபோதும் தவறு செய்யாதவர், நம்மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன். ஆக நமக்கு நன்மைகளை தருவது ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மைகளை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதற்கு ஆயத்தப்பட்டு அவருடைய கரத்திலே போய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 3 படிக்கும் பொழுது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நாம் அதை சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, அவர் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், தீமையிலிருந்து ரட்சித்தார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது வருகிறது. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆக இந்த ஆசீர்வாதங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உரியதாக நாம் எடுத்து உணர்கிறோம். படிக்கும் பொழுது புலங்காகிதம் அடைகிறோம். இதெல்லாமே தேவனுடைய செயல். தேவனும் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆக தேவன் அதில் இந்த மாதத்தில் இந்த ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், நான் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி. ஆக எனக்கு அன்பானவர்கள், எந்தெந்த காரியத்திலே நாம் திருப்தியாக இருக்க முடியும், கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்றும், நாம் திருப்தியாக வாழ முடியாததற்கு என்ன காரணம் என்றும் சுருக்கமாக தியானிப்போம். கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய வாழ்விலே நிறைவான பலன்களை கொடுத்து நன்மையினாலே நிறைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, நல்ல உணவுகளால் திருப்தியாக்குகிறார். லேவியராகமம் 25:19 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேசத்திலே சுகமாய் தங்கியிருப்பீர்கள், பூமி தன் பலனை கொடுக்கும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26:5 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ரூத் 2:14 போவாசும் அவனுடைய
வேலையாட்களும் வயலில் கதிர்களை அறுத்து கொண்டிருக்கும் பொழுது ரூத் அங்கே போகிறாள். அந்த ரூத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சாப்பாட்டை கொடுத்து, அதாவது அவர்களுடைய உணவுகளாகிய அப்பம், கோதுமை, வறுத்த கோதுமை, திராட்சை ரசம், இதையெல்லாம் கொடுத்து திருப்தியாக்குகிறார்கள். சங்கீதம் 107:8, சங்கீதம் 81:16, சங்கீதம் 37:19 எல்லாம் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் நிறைத்து கண்மலை தேனினாலே திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் உத்தமர்களை பஞ்ச காலத்தில் திருப்தியாக்குகிறார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 6:49 வாசிக்கும் பொழுது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், காரணம் திருப்தியின்மை, அல்லது அவர்களுடைய மனதின் இச்சைகள் ஆசைகள் அடங்கவில்லை, அல்லது நன்றி உணர்வு இல்லாத இருதயம் அவர்களுக்குள் இருந்தபடினாலே அவர்கள் சாப்பிட்டும் திருப்தியை அடையவே இல்லை. 2 காரியத்தை நான் உங்களுக்கு பொருத்தி காண்பிக்கிறேன். ஒன்று, என்னாகமம் 11:6 வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சலிப்பு வந்தது. காரணம், ஒவ்வொரு நாளும் மன்னா, தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே அதிகாலையில் மன்னா பொழியுது. அந்த மன்னாவை எடுத்து அவங்க சாப்பிடலாம், இல்லை தோசையோ அப்பமா பணியாரம் ஏதாகிலும் செஞ்சு சாப்பிடலாம். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வனாந்தரம். எந்த ஒரு KFC கிடையாது, அடையாறு ஆனந்த பவன் கிடையாது. அந்த இடத்துல எந்த விதமான ஒரு மதுரை பன் பரோட்டா கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஏன் ஜிகர்தண்டா கிடைக்காது, இன்னும் சொல்ல போனால் தண்ணி கூட கிடைக்காது. அப்படி ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு கொடுத்து போஷித்தார். தேவன் ஏன் போஷித்தார்? தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை தெரிந்திருக்கிறார். அவர் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடினாலே தேவன் அவர்கள் மேல் அந்த உடன்படிக்கையினுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர்களை நேசிக்கிறார், அவர்களை அன்பு செலுத்த விரும்புகிறார். அந்த அன்பின் நிமித்தமே அவர் பராமரிக்கிறார். இவர்கள் அவைகள் அத்தனையையும் அனுபவித்து கொண்டே தேவன் மேல், தேவனுடைய கிரியைகளின் மேல் நன்றி உணர்வும் திருப்தியும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். பாருங்க, இவங்க வனாந்தரத்தில் எந்த வேலையும் செய்யல, ஆனால் பரலோகம் இவர்களுக்காக வேலை செய்தது. அவர்களுடைய வேலை என்ன? தினமும் மன்னா புளியும் எடுத்து தேவையானதை அவங்க பொறுக்கி எடுத்து அவங்க அந்தந்த உணவை அந்தந்த நாளுக்கு சாப்பிட வேண்டும். சனிக்கிழமை அதாவது ஓய்வு நாளுக்கு முதல் நாள் மாத்திரம் 2 மடங்கு வரும். பாருங்க எவ்வளவு நேர்த்தியாக தேவன் உணவு கொடுக்கிறார். அவங்களுக்கு உணவு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, ஒரே உணவு சலிப்பாக இருந்ததாம். வெரைட்டி தேடி வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க. ஆகவே தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். காரணம், தேவன் குறைவுள்ளவர் என்பது அங்கே அல்ல, தேவன் உணவு கொடுக்கவில்லை என்பதனால் அல்ல, அவர்களுடைய ஆசை இச்சைகள் அடங்கவில்லை என்பதுதான் அங்கே காரணம். அது மாத்திரமல்ல, தண்ணீருக்கும் இதே மாதிரி தான் பண்ணினாங்க, சண்டை போட்டுட்டு கிடந்தாங்க. ஆனால் ரூத்தின் புத்தகத்துக்கு வரும் பொழுது, ரூத் ஒரு மோவாப் தேசத்து பெண். அவள் அங்கே நகோமியினுடைய குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டு வருகிறார். நகோமியினுடைய கணவரும் ரூத்தின் கணவரும் ஒர்பாலின் கணவர் எல்லாரும் மரித்து போகிறாங்க. இப்போ ஒர்பால் அவங்க தேசத்துக்கே திரும்ப போயிட்டார். ரூத் மட்டும் என்ன பண்ணுறா, தன்னுடைய மாமியாரோடு கூட பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறாள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. மீண்டும் தனக்கு ஒரு ஆண் மகன் கிடைப்பான், கணவனாக கிடைப்பான், அவனோடு சேர்ந்து வாழுவேன் என்கிற எந்த நம்பிக்கையும் இல்லாமல் மாமியாருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய தேவன் மேல் இருந்த அன்பின் நிமித்தமே வருகிறாள். ஆனால் பாருங்க, அவங்க வந்த நேரம் அறுவடை சீசன் துவங்கி இருந்த நேரம். ஒருவேளை முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவங்களும் அந்த அறுவடைக்குரிய கதிர்கள் முளைச்சி வர வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் தத்தளிச்சிருப்பாங்களோ இடமோ தெரியலை. கத்தர் கரெக்டான சீசனில் கொண்டு வரார். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் ரைட் சீசனில் தான் நடத்திட்டு இருக்கார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பெத்லகேமுக்கு திரும்புங்க, அப்பா வீட்டுக்கு திரும்புங்க, அப்பத்தின் வீட்டுக்கு திரும்புங்க. அப்பத்தின் வீட்டில் ஒரு சில நேரங்கள் குறைவு இருந்திருக்கலாம். அந்த குறைவு தேவனுக்குள் நம்மை கட்டி எழுப்ப, அந்த குறைவு கத்தருக்குள் நம்மை மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்று நமக்கு தெரிவிக்க, நம்மை உருவாக்கின கத்தர் நம்மை எப்போதும் ஒரு
பூரணமாகவே உருவாக்கி இருக்கிறார். நாம் பூரணராய் இருக்கிறோமா, அவிசுவாசியாய் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கே தேவன் சில வனாந்தரங்களையும் சில பஞ்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆகவே நாம் பெத்லகேமை விட்டு விலகாதிருக்க வேண்டியது அவசியம். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே பாருங்க, அவங்களுக்கு ஒரு உணவு ஆயத்தமாக இருந்தது. போவாசினுடைய வயலுக்கு வருகிறாள். அந்த போவாசினுடைய வயலிலே பொதுவாக அவருடைய கலாச்சாரத்தின்படியாக அவர்கள் காலையிலேருந்து அறுப்பார்கள் வேலைக்காரர்கள். மதிய உணவு வேளையில் இவங்க என்ன பண்ணுவாங்க, எளியவர்கள் தரித்திரர்கள் போய் அங்கே அவங்க சாப்பிட்ற நேரத்தில் அங்கே சிந்தி இருக்கிறத கதிரெல்லாம் பொறுக்கி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு போகும் பொழுதும் அங்கே இருக்கிறதெல்லாம் சிந்தி எடுத்து தட்டி அதை வைத்து கொண்டு எளியவர்கள் பிழைப்பை பிழைத்தார்கள். ஆனால் ரூத்துக்கு ஒரு தயவு கிடைத்தது. போவாஸ் அவருடைய உறவின் முறை, அவருடைய பின்னணியை கேட்டு தெரிந்து கொண்டு தங்கள் வேலைக்காரரோடு உட்கார்ந்து சாப்பிடவும், அவர்களுடைய உணவையே நீங்கள் தாராளமாக கொடுங்கள், வேலைக்காரர்களுக்காக அடிக்கப்பட்டு செய்யப்பட்ட உணவையே ரூத்துக்கும் கொடுக்கும்படி செய்து ரூத்துக்கு திராட்சை ரசங்களை கொடுத்து பராமரிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ காலங்கள் தவித்து கஷ்டமான வேலைகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல உணவுகளை கொடுத்து பராமரித்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பும் சரி, ஊழியத்துக்கு வந்த பின்பும் சரி, கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், நல்ல உணவுகளால் திருப்தியாக்கி இருக்கிறார், குறைவின்றி நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அக்டோபர் 16 உலக உணவு தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அதனுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, பட்டினி இல்லாத உலகை உண்டாக்க வேண்டும் என்று உலகத்திலே இருக்கிற அந்த நாடுகள் சபைகளிலே அதை உருவாக்கி இருக்கு, தீர்மானம் எடுத்து அதற்குரிய வேலைகளை செய்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு பூர்த்தியான சாப்பாடு. அது ஒருவேளை உங்களுக்கு கஞ்சியாக இருக்கலாம், ஒருவேளை பிரியாணியாக இருக்கலாம், ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் ரைஸாக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம், தக்காளி சாதமாக இருக்கலாம், அல்லது உலகத்திலேயே மிகவும் சுவை மிகுந்த ஆகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் பந்தியிலே அது வந்திருக்குமானால் தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி உணர்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே திருப்தி அடையுங்கள், குறை சொல்லாதிருங்கள். ஏனென்றால் அந்த உணவு கிடைக்காத எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஒருவேளை உணவுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நமக்கு நல்ல உணவுகளை கொடுத்து பராமரிக்கிற ஆண்டவரில் நாம் அன்பு கூற வேண்டும், அவருக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, உணவை வீணாக்காமல் அதை முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதன் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நல்ல ஆகாரங்களை கொடுத்து திருப்தியாக்குவார். ஆகவே முதலாவது நல்ல உணவுகளை கொடுத்து நம் வாழ்வை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். இரண்டாவது, சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம் எல்லாருமே நீண்ட நாட்கள் வாழணும்னு நம்ம விரும்புகிறோம். அது நம்முடைய வாஞ்சை. வேதமும் அதையே சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. நாம் சுகமாய் வாழும்படிக்கே கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தானே பலியிட்டார். தன்னுடைய குமாரனை நமக்காக பிதாவாகிய தேவன் பலியிட்டு நமக்கு நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, நல்ல சரீர சுகம், நல்ல மனதின் சுகம், நல்ல ஆவியின் சுகம் எல்லாவற்றையும் கொடுத்து நடத்துகிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், சாத்தானுடைய மறைவான தாக்குதலுக்கு நாம் உட்படுகிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள், அந்தரங்க பாவமோ மற்ற பாவங்களின் நிமித்தம் நாம் பலவீனப்படுகிறோம். நம்முடைய தவறான உணவு முறைகளினாலே பலவீனப்படுகிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஜங்க் ஃபுட் அதிகமாக பரவி இருக்குது. நிறைய அந்த ஃபுட்டு சம்பந்தமான அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் அசைவ உணவுகளும்
கொழுப்பான அதிக உணவுகளுமே அவர்கள் எடுக்கிறதையும் பார்க்கிறதையும் நாம் அந்த வீடியோவில் பார்க்கறது மட்டுமல்ல, ஒவ்வொரு கடைகளிலும் அதிகமான கூட்டங்கள் நிரம்பி வழிகிறது. நல்லா சாப்பிடுங்க, நிறைவாக சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் அது நம்முடைய சரீரத்திற்கு ஒரு வியாதியை கொண்டு வராதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய வாழ்க்கை முறைகள், தூங்குறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நன்மைகள் நம்ம உடலுக்கு இருந்து கொண்டு தான் இருக்குதாக. வாழ்க்கை முறையில் நமக்கு ஒரு மாறுபாடு வேணும். அந்தந்த வயதுக்கு ஏற்றபடி, அந்தந்த வாழ்வியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, விபத்துகளை கொண்டு வந்து சத்துரு நம்முடைய உயிரை எடுக்க பார்க்கிறான். அதிகமாக ரைஸில் ஓட்டி, அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகளில் தன்னுடைய மூக்கை நுழைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஜீவ காலத்தை சீக்கிரத்தில் முடித்து கொள்கிறார்கள். இன்னும் அநேகர் தூக்கம் இல்லாமல் விடிய விடிய வேலைக்காகவும் அல்லது கேளிக்கைக்காகவும், சிலர் தூக்கம் வராமலேயே மன உளைச்சலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற காரியங்கள் நம் ஆயுளை குறைக்கின்றன. ஆக இது போன்ற காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வியலிலே நம்மளோடு கூட ட்ராவல் பண்ணுகிறதை நாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், உடலை குறைப்பதற்காக, ஒரு கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக ஜிம்முக்கு போகிறாங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஃபிட்டாக வைக்கணும்னு தான் போகிறாங்க. அதிக ஆர்வத்தில் அதிகமாக வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்மில் இறந்து போகிற சின்ன சின்ன வயசு வாலிப பிள்ளைங்களை நாம் பார்க்குறோம். ஒரு சாரர் பார்த்திங்கன்னா அதிக ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளுகிறவர்களையும் நான் பார்க்கிறோம். ஆகவே நல்லாக வாழ வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நான் பரிகாரி என்று சொல்லி தேவன் சொல்லி நம்மை சுகமாக்கும்படிக்கு அவருடைய தழும்புகளினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜீவன் கொலோசியர் 3:3 படியாக நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டு அது தேவனோடு கூட இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏற்ப நம் வாழ்வியலை நாம் நகர்த்த வேண்டியது அவசியம். ஆகவே மரணத்தின் கூரை முறித்து போட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய மரணத்தினாலே நமக்கு மரணத்தை கொடுக்காமல் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆகவே தேவ பிரசன்னத்தில் வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. அதே நேரத்தில் உடலுக்கு ஒத்து வராத, வாழ்வியலுக்கு துன்பம் உண்டாக்குகிற, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து உங்களை ஒரு நோயாளி ஆக்குகிற காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டியது அவசியம். அப்போது நாம் திருப்தியாக வாழ முடியும். காரணம், நீங்கள் வியாதியோடு மனத்துக்கத்தோடு 120 வயசு வாழும் பொழுது உங்கள் வாழ்விலே திருப்தி வராது, சலிப்பு தான் வரும். ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாலும், ஒரு பழைய சோறே சாப்பிட்டாலும், ஒரு வியாதி இல்லாமல் வாழுவது என்பது மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆக எல்லாமே நம் வாழ்வியல் சுற்றி தான் இருக்கிறது. அது உணவாகட்டும், அல்லது வாழ்வியல் முறைகளாகட்டும், அல்லது நீடித்த ஆயுளாகட்டும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாமும் கருத்தாய் எடுத்து நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். 3வது, புத்திர பாக்கியத்தினாலே திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 17:14-15 நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஒரு உலக மனிதனுடைய சராசரி வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் வாழும் பொழுது எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்ல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நிறைவான பலனை பெற்று நல்லா சம்பாரித்து நல்லா வீடு கட்டி நல்லா பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து அவங்கள வளர்த்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளை குட்டிகளுடைய பிள்ளைகளாகிய பேர குழந்தைகளை பார்த்து கொஞ்சி மகிழ்ந்து, ஆக ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிற ஒரு மனிதனை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனமும் சொல்லுகிறது, நானும்
நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று ஒரு ஆவிக்குரிய மனநிலையும் சொல்லுகிறது. ஆக இங்கே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஒரு உலக மனிதன் போல நாம் இந்த பூமியில் ஒரு டிராவல் ஆகி ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டு வந்தாலும் நாம் முடிக்கும் பொழுது ஆவியிலே தான் முடிக்க வேண்டும். மாம்சத்திலே ஆரம்பித்து மாம்சத்திலே நாம் முடிக்கக்கூடாது. மாம்சத்தில் தான் நாம் பிறக்கிறோம், ஆனால் இடையிலே கிறிஸ்துவை பற்றி அறிகிறோம், கிறிஸ்துவின் தியாகத்தை உணர்ந்து கொள்கிறோம், கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் வருகிறோம். அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் மறுபிறப்பு அடைகிறோம். நாம் மறுபிறப்படைந்து தேவனுடைய சாட்சியாக இந்த பூமியில வாழ்ந்து நாம் பூரணப்படும் பொழுது தேவன் நம்மை விண்ணரசுக்கு எடுத்து செல்லுகிறார். ஆகவே நாம் இங்கே கண்ணை மூடும் பொழுது விண்ணகத்திலே நாம் அவரை தரிசிக்கும்படிக்கு, அவருடைய சாயலை காணும்படிக்கு நாம் அங்கே கண் விழிக்கிறோம். ஆக ஒரு உலக மனுஷனை போல நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், காலேஜ் போகிறோம், படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு திருமணம் செய்கிறோம், பிள்ளை குட்டிகளை பெற்றெடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் ஆவியிலே எப்போதும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு நாம் ஆவியிலே நாம் வளர்ந்து கொண்டு கிரியை செய்து கொண்டு நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆக மறுபிறப்பும் நமக்கு முக்கியம். இதை நம்ம வேதாகமத்தில் நம்ம ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, ஒன்று ரொம்ப ஆவிக்குரியவங்களா போயிடுறாங்க, இன்னொன்று ரொம்ப பூமிக்குரியவங்களாக போயிடுறாங்க. ரெண்டுலேயுமே அவங்க ஒரு தண்டவாளத்தை போல சரியாக சமநிலையோடு பயணிப்பதில்லை. அநேகர் ஆவிக்குரியவர்களாக நான் இருக்கிறேன் என்ற பெயரிலேயே எல்லாவற்றையும் வெறுத்து வேண்டாம் என்று சொல்லி ஒரு துறவியைப் போல வாழுகிறார்கள். அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள ஒரு அர்ப்பணிப்பு என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அவருடைய பொண்டாட்டி, அவங்களுடைய பிள்ளைகள், அவர்களெல்லாம் அந்த மனநிலையோடு அவரோடு இணைந்து வருவார்களா என்பது அதிகமாக இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் குறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாருங்கிறக்காக என்னையும் இப்படி இருக்க வைக்கிறார், எனக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கல, நல்ல ஒரு உடை கிடைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு இமேஜ் எனக்கு இல்லை, அவர் ஊழியம்னு போனார், ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னு சொல்லி அநேக போதகருடைய பிள்ளைகள் கூட ஊழியத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை கொடுத்து திருப்தியாக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயுடைய கடமை. ஆகவே நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும், பூமிக்குரிய நிறைவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தத்திற்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலையாய கடமை. இதை நாம் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 21 to 24 வரைக்கும் ஏனோக்கி குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் அவர் 60 வாழ்ந்தார். 60வது வயதில் அவருக்கு குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகு ஒரு 305 வருஷங்கள் உயிரோடு 365 வருஷங்களே தன்னுடைய வாழ்வை அவர் இந்த பூமியிலே கம்ப்ளீட் பண்ணுகிறார். ஆக மனிதன் மரிக்கிற மாதிரி அவர் மரிக்கல. அவர் ஒவ்வொரு நாளும் அவர் குடும்பத்துக்குள்ளாக வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் மனைவியை பார்த்தார், மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு கேட்டார், இணங்கி நடந்தார், பிள்ளைகளை பார்த்தார், பிள்ளைகளுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். இவைகளை தாண்டி தேவனோடு இணைந்து வாழ்ந்தார், சஞ்சரித்து வாழ்ந்தார். தேவனுடைய உணர்வுகளுக்கும் தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கும் இயக்கங்களுக்கும் செவி கொடுத்து வாழ்ந்தார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் அவர் இருக்கும் பொழுதே தேவனை பார்க்க முடியாமல் இவரும் 2 பேரும் ஒரு ஏக்கமுடையவர்களாக, ஒரு மோகமுடையவர்களாக ஒன்றிணைந்து இந்த பூமிக்குரிய வாழ்வை விட்டு அவர் தேவனோடு பேசிக்கொண்டே தேவனிடத்தில் சஞ்சரிக்கும்படியாக சென்று விட்டார். ஆக பூமியில தான் நம்ம இருக்கோம், நல்லா வாழணும், பிள்ளை செல்வங்களோடு வாழணும், நல்லா அவங்கள படிக்க வைக்கிறோம். ஆனால் தேவனோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக. இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளுக்குரிய, உங்கள் குடும்பங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆக பணம் சம்பாதிக்க போகிறேன், பொருள் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி உங்கள் ஆத்துமாக வீணாக்கிறாதீங்க. ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நேரம் செலவழிப்பது எவ்வளோ, தேவனிடத்தில் செலவழிப்பது எவ்வளோ? நீங்கள் பணம் நிறைய சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து
கொடுத்து அவர்களோடு பேசி பழகி அந்த குழந்தைகளுடைய மழலை சத்தத்தை கேட்க முடியாமல், பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கேட்க முடியாமல், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாமல், குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற அநேக புருஷன்மார்கள் இருக்கிறார்கள். அப்படி இராதபடிக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, கடைசியாக, வேலையிலே திருப்தியாக்குகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:6 சொல்லுகிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, நீங்கள் குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் என்று சொல்லி ஆகாயிலே வார்த்தை இருக்கிறது. ஏன் கூலியை சம்பாதிக்கிறான், ஏன் பொத்தல் பையில் போடுகிறானான்? இன்னைக்கு கூலியை சம்பாதிக்கிற இருக்கிற அறிவு, வேலைக்காக ஓடுகிற ஒரு துடிப்பு, ஒரு அறிவு, நல்ல சம்பாத்தியம் செய்யணுங்கிற ஒரு அறிவு எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்குது. ஆனால் அதற்காக அவர்கள் நிறைய விஷயத்தை இழக்கிறாங்க. அதில் முக்கியமானது சபை ஆராதனைகள், வேத வாசிப்பு, ஜெபம். இன்றைக்கி எல்லாமே குறைஞ்சி போயிருச்சு. காரணம், பணம் சம்பாதிக்கணும், கமிட்மெண்ட் நிறையா வந்துருச்சு. வீட்டு லோன், கார் லோன், அது மாத்திரமல்ல உங்களுடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக, அது மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய படிப்புக்காக எஜுகேஷன் லோன், இப்படி எல்லாமே லோனில் போயிட்டுருக்கு. ஒருத்தருடைய சம்பாத்தியம் 10 2 பேர் சம்பளத்தில் போயிட்டுருக்கு. அதனால இன்றைக்கி ஆன்லைனில் நான் பார்த்துக்கிறேன், ஆன்லைனில் சர்வீஸை பார்த்துக்கிறேன், அடுத்தது ஆன்லைனில் காணிக்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் மாறிட்டாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டு. ஒருவேளை ஃபோனில் வார்த்தை வரலாம், அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது மாத்திரமல்ல, அதனால என்ன ஆகுது, நீங்கள் சம்பாதிக்கிற பணம், எதை இழந்து நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறீர்களோ அந்த பணம் வீண் விரயமாய் போகிறது, மெடிக்கலுக்கு போகிறது, விபத்துக்கு போகிறது, வீணான பரிகாரம் வந்து பறித்து கொண்டு போகிறான். ஆகவே பொத்தல் பையிலே போடாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்விலே திரளான சம்பூர்ணமான சம்பத்துகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார். இரண்டாவது, ஆகாய் 1:9 சொல்லுது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதன் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கிறது, அதன் நிமித்தமே என்று சொல்றார். அதுலேயே 2:17 ஆகாய் வாசிக்கும் பொழுது, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக என்ன சொல்ல வருகிறார், ஏடா என்னுடைய ஆலயத்தில் ஒரு குறை இருக்கு, பரிபூரணை இல்லை, அந்த நேரத்தில் நீ என்னுடைய ஊழியத்தை தாங்கணும், நீ உன்னுடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் எனக்கு கனப்படுத்தணும். இதை நீ செய்யாம வேலை வேலை வேலைன்னு ஓடுறையே, உனக்கு வேலை செய்வதற்கான பலன் கொடுக்கிறது நான், வேலை செய்ய ஞானத்தை கொடுக்கிறது நான், வேலை செய்யும் இடங்களிலே உனக்கு ஆபத்து நேரிடாதபடி காக்கிறது நான், வேலை செய்ததற்கான கூலியை உன்னுடைய எஜமானிடத்திலே இருந்து அவன் வஞ்சிக்காதபடி வாங்கி கொடுக்கிறது நான். அந்த பணத்தை நீ வீட்டுக்கு கொண்டு வந்து உன் பிள்ளைகளோடு செலவழித்து சந்தோஷமாக இருக்கும்படிக்கு தீர்க்க ஆயுசையும் சுகத்தையும் கொடுக்கிறது நான். ஆக என்னுடைய பாதத்திலே அமராமல் நீ எந்த வேலையை செய்தாலும் அது எனக்கு தேவையில்லை. உன்னுடைய பணத்தை பார்க்கலும் நீதான் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்று உங்களோடு கூட பேசுகிறார். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உண்டு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39 41 வரைக்கும் வாசித்தா, மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்காங்க. இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து சோர்ந்து போனார், கவலை வந்தது, பாடி டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மரியாள் எந்த வேலையும் செய்யாமல்
ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இங்க நீங்க பார்த்தீங்கன்னா வார்த்தையை மரியாள் கேட்டாங்க, அதை கர்த்தர் சொல்றாரு இது நல்ல பங்குங்கிறார். ஆனா அந்த மீட்டிங் முடிச்சோடனே மார்த்தாள் செஞ்சு வச்ச சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, வேலையும் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையும் முக்கியம். முதல்ல வார்த்தை உங்கள் ஆத்துமாவுக்கு. ஆக வார்த்தையினாலே தான் மனிதன் பிழைக்கிறான். வார்த்தை முதலாவது, இரண்டாவது இந்த சரீரத்திற்கு. இது தெரியாம தான் இன்னைக்கு அநேக மக்கள் வேலை 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 வேலைன்னு ஓடுறாங்க. ஆனால் அவங்க அதை அனுபவிக்கிறதுக்குள்ள சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். காசு இருக்கும், பை நிறைய காசு இருக்கும், பர்ஸ் நிறைய காசு இருக்கும், அக்கௌண்ட்டில் காசு இருக்கும், ஆனால் சாப்பிட நேரம் இல்லை என்று சொல்லி அந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணி போய் தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. இதில் அவர்கள் தங்களை வருத்தி கொள்கிறார்கள். டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் செஞ்சாலும் நிறைவான ஒரு பலனை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் தொழில்களை வர்த்திக்க பண்ணும்படிக்கு அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார் என்று உபாகமம் 28 வாசிக்கிறோம். உங்கள் ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி வானத்திலிருந்து அவருடைய கரத்தை வைத்து உங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு உண்டு. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. வேலையை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் திரளான நன்மைகளையும் கொடுத்து இந்த மாதத்தில் திருப்தியாக்குவார். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கொஞ்சம் வேலையை ஒரு நாள் 2 நாள் லீவ் போடுங்க, தள்ளி போடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ஆவியை ஆராய்ஞ்சு பாருங்க. சுய பரிசோதனை செய்து அப்பாவின் இடத்துல சாஷ்டாங்கமாய் விழுங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவர் மாற்றி கொடுப்பார். ஆக சாப்பாட்டிலே, அதாவது அப்பத்திலே நமக்கு ஒரு நல்ல திருப்தி. இரண்டாவது, நீடித்த ஆயுளை அவர் கொடுக்கிறார். மூன்றாவது, குழந்தை பேற்றினாலே திருப்தியாக்குகிறார். இன்னைக்கு அநேகர் மலடு நீக்கும் மருத்துவமனைகளில் தான் திருமணமான தம்பதிகள் நிறையா ஓடி குவிந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் பிள்ளை செல்வம் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நான்காவது, வேலையிலே திருப்தியாக்குகிறார். 4 காரியமும் நேர்த்தியா ஆண்டவரால் நாம் பெற்று அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாழ்ந்தாலே நாம் திருப்தியாக இருக்க முடியும், நிறைவாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் திருப்தி அடையாமல் இருக்கிறதுக்கும் சில காரியங்கள் உண்டு. நான் அதையும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இந்த பக்கமும் காட்டி கொடுக்குறேன், இந்த பக்கமும் காட்டி கொடுக்குறேன். ஆக ஏன் நம்மால் திருப்தியாக வாழ முடியவில்லை? தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் நிறைய ஆசீர்வதிக்கிறார், நம்மை விருத்தியாக்குகிறார். நம் கையின் பலத்தை அவர் அபரிதமாய் ஆசீர்வதித்து வாழ வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் நம்மால் ஏன் திருப்தியாக வாழ முடியவில்லை? நீதிமொழிகள் 19:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக கர்த்தருக்கு முதலாவது பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனை, உயிரை கொண்டு வருமா. ஆக என்னுடைய ஆவி, ஆத்திரமா, சரீரமெல்லாம் கர்த்தருக்குள்ள பத்திரமா இருக்குதுன்னு ஒருத்தன் நினைக்கணும்னா அவனுக்கு தேவன் மேலே ஒரு அன்பும் ஒரு கீழ்ப்படிதலும் ஒரு பயமும் வரணும். பயம் மீன்ஸ் மரியாதை. ஆக கர்த்தருக்கு பயபக்தியாக இருக்கிற மனுஷன், அவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரை போட்டிருக்கிறபடினாலே அவன் திருப்தியுடைய மனதோடு இருப்பான். எது நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் அவன் மனதை அது பாதிக்காது. ஆக கர்த்தருக்குள் இருக்கிறவனுடைய ஜீவன் கர்த்தருக்குள் இருக்கிறபடியால் வெளியே நடக்கிறத பார்த்து பயப்பட தேவையில்லை, அவன் மனது சமாதானமாக இருக்கும். இரண்டாவது, பிரசங்கி 6:7 வாசிக்கிறோம், மனிதர் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, என்ன பிரயாசப்பட்டாலும் எல்லாமே இந்த சரீரத்துக்கு தான், இந்த வாழ்க்கைக்கு தான், இந்த வாய்க்கு தான், மனசுக்கு திருப்தி இல்லை.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனம் என்பது நமக்குள் இருக்கிறது. அந்த மனதின் நிறைவு தான் உங்களுக்கு திருப்தியை கொண்டு வரும். ஆக திருப்தி என்பது நிறைய சாப்பிட்றதுனால அல்ல, திருப்தி என்பது நிறைய பணத்தினால் அல்ல, திருப்தி என்பது பெரிய பதவியில் உட்கார்றனால அல்ல, திருப்தி என்பது நிறைய பிள்ளைகள் நம்ம வீடு நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால அல்ல. திருப்தி என்பது மனதின் ஆழத்தை பொறுத்தது, மனதின் சந்தோஷத்தை பொறுத்தது. அதுதான் திருப்தி. இப்போ இதை இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்தி அப்படின்னா மன நிறைவு, மன அமைதி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் அகராதியில் மன நிறைவு என்று ஆக மனம் நிறைஞ்சிருக்கணுமா. அப்போ எப்போ நிறையுது? ஒருத்தன் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சரிவர செஞ்சு முடிக்கிறான், கம்ப்ளீட் பண்ணோன்னே செஞ்சிட்டோன்னு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வரும். நெடுநாள் காத்திருக்கிறான், காரியம் நடக்கலை, நடந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறாங்க, அது சரியாக நினச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம். நினைப்பதற்கு மேலான நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படிங்கிறது தான் மன நிறைவினுடைய உச்சம். அது இந்த காரியங்களிலெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் பாருங்க, மனிதனுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு நிலை போல இருக்கிறது இல்லை. அப்போ எதனால நாம் திருப்தி அடையாமல் போகிறோம் அப்படின்னா, ஒரு தேடிக்கொண்டிருந்த ஒரு பொருள், ஒரு பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஒரு நல்ல விலை உயர்ந்த மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இப்படி எதா கூட இருக்கட்டுமே, ரொம்ப நாள் காத்திருக்கிறோம், மார்க்கெட்டுக்கு வந்த உடனே அடித்து பிடிச்சி வாங்கிடுறோம். ஆனால் பாருங்கள், ஒரு 2 மாதம் 3 மாதம் போன உடனேயே அதை பார்க்கிலும் ஒரு சிறந்தது வரும் பொழுது, அந்த அப்டேட்டட் வரும் பொழுது, நமக்கு கையில் வச்சிருக்கிற பொருள் பிசு பிசுத்து போயிடுறது, அதன் மேலே ஒரு சலிப்பு வந்துடுது. இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வருது. ரொம்ப வருஷமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய நரகம் போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி கீரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க. காரணம் என்ன? ஒரு பணத்தினால ஒரு பிரச்சனை, இவங்க அப்பா அம்மா அல்லது இவங்க அப்பா அம்மா உறவுகளால் அல்லது நண்பர்களால், வேலை செய்யும் இடத்துலேருந்து வருகிறதால ஒரு பிரச்சனை, தங்களுக்குள் 2 பேருக்கும் இடையில் வருகிற ஈகோ, பாலியல் உறவிலே அவர்களுக்கு திருப்தியின்மை. நிறையா பேர் ப்ரேயருக்கு கவுன்சிலிங் வரும்போது சில எங்களுக்கு செக்ஸில் எங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமாங்க. சரீரத்தில் நிறைவு வராது, நிறைவு மனம் சார்ந்தது, சிந்தை சார்ந்தது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது வாழ்க்கையில் ஒரு திருப்தி வரதில் சலிப்பு வருது. 3வது, வாழ்க்கையை ரசிக்கணும். நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நீடித்த நாட்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருத்தருக்கு 70 இருக்கலாம், ஒருத்தருக்கு 80 இருக்கலாம், ஒருத்தருக்கு 90 இருக்கலாம், ஒருத்தருக்கு 120 இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அதுவரையிலும் கஷ்டங்கள் இருக்குதா, கவலை இருக்குதா, பிரச்சனை இருக்குது, நன்மை இருக்குது, கனம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, மேன்மை இருக்குது, எல்லாமே கலந்து தான் இருக்குது. அதை ரசித்து தான் நம்ம வாழணும். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக போயிடணும்னு நினைக்கிறோம். இல்லை, இது ஒரு ஹேர்பின் பெட்டு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை. மலை ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே இப்படி வளைஞ்சு 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 தான் வண்டி போகும். அதே போல் ஒரு எட்ஜில் நம்ம வரப்போ கனம் இருக்கும், இந்த பக்கம் வரப்போ விரக்தி இருக்கும், இந்த பக்கம் வரப்போ சுகவீனம் இருக்கும், இந்த பக்கம் வரப்போ ஐஸ்வர்யம் இருக்கும், இந்த பக்கம் வரப்போ மேன்மை இருக்கும். ஆனால் எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அது நமக்கு முக்கியம். அதை உணர்ந்து ரசித்து நாம் வாழும் பொழுது நாம் மிகவும் கர்த்தருக்குள்ளாகவும் நம்முடைய சந்தோஷமாக இருப்போம், நம்ம வாழ்க்கையும் திருப்தியாக வாழுவோம். அடுத்தது, நிறைவில்லாத ஒரு பேராசை அல்லது மோகம். என்னதான் கையில் இருந்தாலும் அடுத்தவன் வச்சிருக்கிறத மேலே தான் கண் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் உன் கையில் அவனதை விட பெஸ்ட்டாக இருக்கு.
உன் கையில் 10,000 ஃபோன் இருக்குது, அவன் கையில் 2,000 ஃபோன் தான் இருக்குது. ஆனால் அவனை தான் நோண்டி பார்ப்பான். இது மனுஷ இயல்பு, பிசாசின் சிந்தை, திருப்தியின்மை, மோகம். அது அடுத்தவன் என்ன வச்சுருக்கான், அடுத்தவன் என்ன வச்சுருக்கான், அதில் தான் ஒரு மோகம். இதனால நம்முடைய வாழ்வில் திருப்தி இல்லை. அடுத்தது, குடும்பத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ ஒரு அங்கீகாரம் இல்லாதது, அல்லது யாருமே நம்மளை செஞ்ச ஒர்க்கை ஹானர் பண்ணி நம்மளை பாராட்டலையேங்கிற ஒரு விரக்தி, இதெல்லாம் நம்முடைய திருப்தியை குறைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மனைவி நல்ல ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், பொண்டாட்டிக்கு நல்லா டீ போடுறது இல்லை தான், திட்டிடுறோம். ஆனால் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டீயாக இருக்கும், ஸ்டார் ஹோட்டல் டீ கூட தோற்றுரும். அப்போவும் என்ன பண்ணுவோம், நம்ம பாராட்டிட்டா நாளைக்கு நல்ல டீ கிடைக்காதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்ல மாட்டோம். ஆனால் உண்மையில் பாராட்டணும். சின்ன சின்ன விஷயங்களிலும் பாராட்டு சொல்ல வேண்டும். நம்முடைய உடன் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, மனைவி ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும், சந்தோஷத்தை நாம் பாராட்டணும். தவறுகள் வரும்பொழுது கண்டிக்கணும். அதே நேரத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது மனம் திறந்து மன்னிப்பு கேட்கணும். இது நம்ம குடும்பத்தினுடைய உறவுகளையும் வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கிற உறவுகளையும் பில்டப் பண்ணால் நமக்கு உதவியாக இருக்கும். ஆக அதன் நிமித்தம் நம்ம மனசில் ஒரு சோர்வு வராது, திருப்தியான மனநிலையை நம்ம உணர முடியும். குடும்பத்துக்குள் நல்ல இணக்கம் உண்டாயிருக்கும், வேலை செய்யும் இடத்துல ஒரு பாண்டிங் இருக்கும். ஆக பாராட்டுங்க, அது அநேக காரியங்களை மாற்றும். அடுத்தது, நன்றி உணர்வு இல்லாமை. நன்றி உணர்வு இல்லாமை இது எதை குறிக்குதுன்னா, நம்ம மனசில் நல்லதுன்னு தெரிஞ்சால் கூட, நல்லதுன்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட பாராட்ட மனம் இல்லாமல் இருக்கும். ஏன் பாராட்டணும்? அவங்க வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. இது எதை காட்டுதுன்னா, நம்ம மனதுக்குள்ள ஒரு கசப்பு, நம்ம மனதுக்குள்ள ஒரு குறைந்த மதிப்பீடுகள், நம்ம மனதில் ஒரு ஒரு விதமான ஒரு வீட்டுக்குள்ளே ஒற்றைப்பூச்சி, அதாவது 8 கால் பூச்சி வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனதுக்குள்ள நானுங்கிற ஒரு அகங்காரம், திமிரு, நன்றி இல்லாதனம், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்குது, கூடு கட்டியிருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசு சுத்தமான நல்ல மனம், ஆரோக்கியமான மனசு இல்லைன்னு அர்த்தம். ஆக இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள நாம் பிரயாசப்படும் பொழுது திருப்தியான மனம் நமக்குள் தங்கியிருக்கும். கடைசியாக நீதிமொழிகள் 30 வாசிக்கும் பொழுது, பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணீரினால் திருப்தி அடையாத நிலம், போதுமென்று சொல்லாத அக்கினி, இது நாளுமே திருப்தி அடையாதான். இது நாளுமே திருப்தி அடையாதான். ஆக நம்முடைய இருதயம் பாதாளத்தை போல இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இந்த மலட்டு கர்ப்பம், எத்தனை முறை அவர்கள் அந்த கர்ப்பத்துக்காக அவங்க முயற்சி செய்தாலும் கர்ப்பம் அவங்க ஒரு சிலருடைய வயிற்றில் தங்காது. அப்போ அந்த இடத்துல மலட்டுத்தன்மையை கொண்டு வருகிற ஒரு குறைவோ அல்லது பிசாசோ இருக்குன்னு அர்த்தம். தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், ஆக எவ்வளோதான் ஊற்றினாலும் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், வலிஞ்சு வேறு பக்கம் போயிட்டே இருக்கும், ஆனால் வேண்டான்னு சொல்லாது. அதே போலவே போதும் என்று சொல்லாத அக்கினி, உள்ள தூக்கி போட்டால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு நிறைவில்லாதது, ஒரு திருப்தி இல்லாத நிலை என்று வேதம் சொல்லுகிறது. இதன் பின்னணியை இன்னும் கொஞ்சம் நம்ம நகர்த்தி பார்க்கும் பொழுது இது ஒரு விதமான பிசாசின் அடிமைத்தனம். ஏன்னா கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 7 காரியங்கள் நம்ம வாழ்க்கையை சலுப்புரட்சின்னு சொன்னேன். 1, தேடிக்கொண்டிருந்த பொருள் நமக்கு கிடைத்து அதையெல்லாம் கொஞ்ச நாள் கழித்த உடனே அதன் மேலே நம்ம சலிச்சுக்கிறோம். காதலித்து திருமணம் செய்த கணவன் மனைவிகளுக்குள்ளாக வருகிறதான ஒரு பிரச்சனை நிமித்தம் அவங்க வாழ்வு சலித்து போகுது. வாழ்க்கையை ரசிக்காமல் வாழ்கிறத திருப்தியின்மையை கொண்டு வருது. அடுத்தது, மோகம் குறையாமல் இருப்பது திருப்தியின்மையை கொண்டு வருது. குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ பாராட்டுகள் இல்லாமல் இருக்கிறது அதிருப்தியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறது, அந்த திருப்தியின்மையை கொண்டு வருது. அடுத்தது, நன்றி உணர்வு இல்லாமை திருப்தியின்மையை கொண்டு வருது. அடுத்தது, இது ஒரு விதமான பிசாசின் அடிமைத்தனம். ஆனால் மாறாக வேதம் நமக்கு எதை போதிக்கிறது? 1 தீமோத்தேயு 6:8 வாசிக்கும் பொழுது, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே ஆதாயம். என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? திருப்தியாரு, மன நிறைவோடு இரு. ஆனால் உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே ஏன் மறுபடியும் இழுத்து 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 உள்ளே போட்டு குத்துற?
4 பேருக்கு கொடு. போதுங்கிற மனசு நமக்கு வரணும்னு தேவன் விரும்புகிறார். இதைத்தான் பவுலும் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:11-12 அவர் அதான் சொல்றார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் நான் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் இருந்தாலும் உங்கள் மனது பாதிக்கப்படக்கூடாது, பெருமை அடையக்கூடாது, இருமாப்படையக்கூடாது. எதுவும் இல்லை என்றாலும் அழுது முடங்கி மூளையில் போய் உட்காரக்கூடாது. ரெண்டையுமே அனுபவிங்க. ரெண்டையுமே தராசில் வச்சு அளந்தது போல் உங்கள் அந்த முள்ளு மாதிரி உங்களுடைய மனதை கர்த்தரை நோக்கி நிறுத்தி கொள்ளுங்க. அப்போது உங்கள் வாழ்வு சுபிச்சமாக இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிறைவானவர். கர்த்தர் நன்மைகளை மட்டுமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாக அவர்கள் மகிழ்ந்திருப்போம். அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுவோம். இந்த மாதத்திலே நன்மையான பொருட்களை கர்த்தர் கொடுத்து உங்களை வாழ்வை ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, தடைப்பட்ட காரியங்கள் நடக்க உதவி செய்வார். நீங்கள் இந்த மாதத்தில் அடுத்த அடிகளுக்கு நகர்வீர்கள், விருத்தி அடைவீர்கள், பெருகுவீர்கள், பரிபூர்ணம் அடைவீர்கள். நிச்சயமாகவே நல்ல கிரியைகள் உங்கள் வாழ்விலே வெளிப்படும். ஆகவே நீங்கள் சுகமாக வாழுவீர்கள். ஆக கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை வாயை நன்மையினால் நிறைத்து திருப்தியாக்கி சந்தோஷமாய் சுகமாய் வாழ வைப்பார். ஆகவே நீங்கள் சுகமாய் வாழுவீர்கள். இதை நீங்கள் விசுவாசிங்க, இதை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மையானவைகளை கட்டளையிட்டு சுகமாய் வாழ பண்ணுங்க. இருதயத்தின் நினைவுகள் வேண்டுதல்கள் அருள்ச்சிங்க. நிம்மதியை கெடுக்கிற எல்லா பிசாசின் ஆளுமைகளும் முறியட்டும் ஆண்டவரே. தரித்திர ஆவிகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீடித்த நாட்களை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடி சரீரத்தில் வியாதியையும் விபத்துகளையும் கொண்டு வந்து போராடுகிற மாந்திரிக வல்லமைகள், ஆண்டவரே, பிசாசின் ஆளுமைகள் எல்லாம் முறிந்து அழிந்து போகட்டும். புத்திர செல்வங்களை தாருங்க. புதிய கர்ப்பத்தின் கனிகள் இந்த மாதத்திலே ஆண்டவரே தேவைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பதியருடைய வயிற்றிலும் உதிப்பதாக இயேசுவின் நாமத்தில். வேலை செய்யும் இடத்துல நிறைந்த பலனை கொடுங்க, நன்மைகளை காண செய்யுங்க. ஆண்டவரே, திருப்தி அடையாத மனம் வெளியேறட்டும் சுவாமி. அந்த திருப்தி அடையாமல் இருக்கிறதான அந்த பெருவயிற்று நாய்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆண்டவரே, அந்த பிசாசின் சிந்தைகளுக்கு விட்டு கொடுக்காதபடி இருப்பதில் மனநிறைவோடு வாழுகிற நல்ல இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிங்க, வாழவைங்க. நீங்கள் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. எங்களையும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.